வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இப்போ 4 வருஷம் 4 லட்சம் கோடி கடன் வாங்கி நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை, எல்லாம் வேறல சூப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் இருக்க குறை என்ன? இதை யார் தீர்த்து வைப்பா? உங்கள் முன்னாடி இருக்குது இந்திய தேசியம், தமிழ் தேசியம். இந்திய தேசியம் அண்ணாமலையும் அதே தான் சொல்கிறாரு. தமிழ் தேசியம் சீமான், செந்தமிழன் சீமானும் அதே தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பட்டியல் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன ஒரே மாதிரி? இவரும் சாராயத்தை ஒழிக்கணும், இளநீர் பதநீர் கள்ளுக்கடையை திறக்கணும். இந்த 7 சாராய ஆலையை வச்சுக்கிட்டு இந்த திருட்டு திராவிடம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சாராய ஆடையை மூடிட்டு தென்னை மரம் பனை மரம் வச்சுருக்க அத்தனை பேருக்கும் வருமானம் கிடைக்கிற மாதிரி இதை மாற்றிடணும். இதை அண்ணாமலையும் சொல்கிறாரு, சீமானும் சொல்கிறார். அடுத்து தற்சார்பு பொருளாதாரம். ஆடு மேய்க்கிற அண்ணாமலை இன்றைக்கி IPS, இன்றைக்கி உலக தலைவர் லிஸ்ட்டில் வரப்போகிறார். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தயார் நிலையில் இருக்கார். ரியலி வெரி கிரேட் மேன். இன்னொரு மோடி தமிழ்நாட்டுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? ஆடு மாடு வளர்க்கணும், வேளாண்மையை பெருக்கணும், பால் உற்பத்தியை பெருக்கணும், கிராமத்து பொருளாதாரம் உயரணும். இதே தான் ஆடு மாடு மாநாடே நடத்தி செந்தமிழர் சீமான்னு சொல்கிறாரு. 2 பேருக்கு ஒரே கருத்து தானே. 3வது, இயற்கை வளத்தை பாதுகாப்பது. மணல் கொள்ளையை நிறுத்தணும், மலைகளை வெட்டி கேரளா கடத்துறதை நிறுத்தணும். இதை நாம் தமிழர் சீமானுடைய கட்சி செஞ்சு அவங்கெல்லாம் கேஸில் மாட்டி காவல்துறை போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்கு அவங்கள. இதே தான் அண்ணாமலைன்னு சொல்கிறார். 2 பேருமே இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். ஒரு பிட்டு கூட இங்கேருந்து அயல் மாநிலங்களுக்கோ அயல் நாட்டுக்கோ கனிம வளங்கள் போகக்கூடாது. மணல் நமக்கு பயன்படணும், அதில் எல்லாம் நெறிப்படுத்தணுன்றதில் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆறுகளை காப்பாற்றுவது, மலைகளை காப்பாற்றுவது ஒரே கொள்கை. அடுத்து தரமான கல்வி, நம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான கல்வி, சமயம் சார்ந்த கல்வி இலவசமாக கிடைக்க வேண்டும். கல்விக்காக பெரும் செலவு செய்ய வேண்டிய தொல்லை தமிழ்நாட்டு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதில் அண்ணாமலையும் கரெக்டாக இருக்கார், செந்தமிழர் சீமானும் கரெக்டாக இருக்கார். என்ன ஒரே கொள்கை தான். அடுத்து அரசு துறையில் ஊழலை ஒழிக்கணும். அரசு அதிகாரிகள் மக்களுக்கு கனிவாக மகிழ்ச்சியாக நன்மைகளை செய்யணும், உயர்வை கொடுக்கணுமே தவிர மக்கள்கிட்ட வரிப்பணத்தோட சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எதிராக எது செஞ்சாலும் காசு வாங்கக்கூடிய இந்த தன்மை ஒழியணும். அப்படின்றதில் அண்ணாமலையும் பர்ஃபெக்டாக இருக்கார், சீமானும் அதே தான் விரும்புகிறார். ஊழல் ஒழியணும் தமிழ்நாட்டில். மோடி ஒழிச்சிட்டார். இப்போ நீங்கள் மத்திய அரசில் என்ன நீங்கள் ஆன்லைனில் போட்டாலும் 3வது நாள் உங்களுக்கு 10 காசு செலவு இல்லாமல் ரிப்போர்ட் வந்துடும். என்ன மானியம் வரணும், விவசாயிகளுக்கு 6000 கிடைக்கணும்னா உடனே பேங்க்கில் கிரெடிட் ஆயிரும். எந்த அலுவலர்களையும் யாரையும் போய் கெஞ்ச வேண்டிய தேவையே இல்லாமல் மத்திய அரசை பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டார் என் அன்பு தெய்வம் மோடிஜி. ஆனால் மாநிலம் நாசமாக போயிட்டு, எங்கே பார்த்தாலும் ஊழல். வீடு கட்டணும்னு நினச்சிட்டோம்னா அவன் என்ன சொல்கிறான், எஸ்டிமேஷன் என்ன, சரி 1 கோடியில் வீடா 30% எனக்கு கொடுன்றான். 30% அவனுக்கு கொடுத்தா தான் உனக்கு மின்சாரம் கிடைக்கும், குடிநீருக்கு கனெக்ஷன் கொடுப்பான். எல்லாம் பெர்சன்டேஜ் போட்டு பிடிங்கிட்டு இருக்கான். அந்த ஊழலை ஒழிக்கணும். அதில் அண்ணாமலையும் ஓகே, சீமானும் ஓகே. என்ன இந்த கோயில்களை காப்பாற்றுவது, இந்து சமயத்தை காப்பாற்றுவது, அந்த அரசாங்கமே கோயில்களை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த துறைகளை நீக்குவது, இதில் அண்ணாமலை மும்முரமாக இருக்கார். சீமான் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி
அந்த புரட்சி தலைவி சங்கராச்சாரியார் மேலே கேஸ் போட்டு அழிஞ்சாங்க. இப்போ சைவ ஆதீனங்களின் மீது கேஸ் போட்டு அழிய போகிறாங்க. ஞானசம்பந்தர் தோற்றுவித்த மதுரை ஆதீனத்து மேலே 4-5 செக்ஷனில் கேஸ். முருகரையே வணங்கக்கூடிய கௌமார பீடம் சிரவை ஆதீனம் கோயம்புத்தூரில் இருக்குது. சிரவை ஆதீனத்து மேலேயும் கேஸு. என் மேலே கேஸு, அது பிரச்சனை இல்லை. நான் துப்பிடுவேன், தூ நாயேன்னு. கேஸை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன். போடுறா. எங்கள் அப்பன் வெள்ளையன் எதிர்த்தேன், நான் கொள்ளையன் எதுக்கிறேன், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஆதீனங்களின் மீது நீ கேஸ் போட்டிருக்கல, அழிய போகிறேன்னு அர்த்தம். அதனால் தமிழக மக்கள்கிட்ட 2 கேள்வி தான். இந்திய தேசியம் அண்ணாமலை வேணுமா, தமிழ் தேசியம் சீமான் வேணுமா? மற்ற எல்லாம் குப்பை. யூ ஷுட் சே குட் பை சொல்லிடு. தேமுதிகவாக இருக்கட்டும், செத்து போன கட்சி. விஜயகாந்த் போயிட்டார்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். மதிமுகவா பாதி உயிர், அந்த ஆள் இப்போ அப்போன்ட்டுருக்காரு, போயிடும். அதெல்லாம் ஒன்று நிற்காது. பாமகவா பிரீஃப் கேஸ் கட்சி, ஜாதி கட்சி. அது என்னாலும் விளங்காது, மருத்துவர் விளங்க விட மாட்டார். விசிகாவா அதுவும் பிரீஃப் கேஸ் கட்சி தான், ஜாதி கட்சி. ஒரு நாளும் தமிழ்நாட்டை ஆள இந்த 2 கட்சிகளுக்கு முழு தகுதி கிடையாது. ஜாதியை வச்சு மட்டும் பேசுனீங்கன்னா முழு தகுதி கிடையாது. அப்புறம் இருக்கேன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு. என் பேத்தி தான், அதுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கலைன்னா நெய் மணக்க கொடுத்தாலும் வாக்குன்னு. காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் நினச்சா வாக்கு தான் எனக்கு தூ அப்படின்னு துப்பத்தான் தோணும். நீங்களும் அப்படித்தான் துப்ப வேண்டும். அதனால் இந்திய தேசியம் அண்ணாமலை, தமிழ் தேசியம் சீமா, 2 தவிர மற்றதெல்லாம் குப்பை. சொல்வோம் குட் பை, ஓடு. நீங்கள் 2 பேரில் ஒருத்தர் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறுங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.